அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மனபயம் கொண்டவர்களுக்கு துணிச்சல் வர செய்ய என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். உடலுக்கும் உள்ளத்திற்கும் வலிமை தேவை. வலிமை இல்லாதவரால் எதையும் செய்ய முடியாது. அதுபோலத்தான் உடலுக்கு தேவை உடல் வலிமை, உள்ளத்திற்கு தேவை மன வலிமை அல்லது துணிவு. இவற்றிற்கு வழங்கும் தெய்வம்தான் சக்தி தெய்வம். சக்தி வழிபாடு செய்வது சாலச் சிறந்தது. ஒரு மனிதனுக்கு மனபயம் இருந்து கொண்டிருந்தால் அவனால் எதையுமே செய்ய முடியாது. அதனால் அவனை துணிச்சல் பெற செய்ய வேண்டுமென்றால் கண்டிப்பாக அவனை சக்தி வழிபாடு செய்ய சொல்ல வேண்டும். சக்தி வழங்கும் தெய்வங்கள் பராசக்தி அம்மன், அபிராமி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், விசாலாட்சி அம்மன், முத்துமாரியம்மன், கருமாரியம்மன், மகமாயி, காளி ஆகியவர்களை எல்லாம் எவரேனும் ஒரு தெய்வத்தை உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக மாற்றி தாராளமாக வழிபடலாம். இவையெல்லாம் ராஜராசேஸ்வரியின் மறு வடிவலாக கருதப்படுகிறது. சக்தி வழிபாடு இரு வகைப்படும். ஒரு வகை கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, இன்னொரு வகை வீட்டிலேயே வழிபாடு செய்வது. இந்த இரு வகையிலும் வழிபடுவது சிறந்த முறையாகும். வீட்டிலும் முறைப்படி வழிபாடு செய்துவிட்டு கோவிலுக்கு சென்று அர்ச்சனை ஆராதனைகள் செய்து வருவது சிறப்பாகும். சக்தி வழிபாடு செய்பவர்கள் அஷ்டமி, நவமி, கரிநாள், தேய்பிறை, வீட்டில் இறந்தவர்கள் திதி ஆகியவற்றை செய்யும் நாட்கள் இல்லாதவாறு ஒரு நல்லதொரு செவ்வாய்க்கிழமையாக தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். அல்லது வியாழக்கிழமையாக இருந்தாலும் சிறப்பு மிக்கது. அந்த நாளுக்கு முதல் நாள் திங்கட்கிழமை அன்று வீடு முழுவதும் பசும் சாணமிட்டு மெழுகையேற்றியோ, அதாவது திங்கட்கிழமை என்றால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை பூஜை செய்கிறீர்கள் என்றால் திங்கட்கிழமை, அடுத்ததாக வியாழக்கிழமை பூஜை செய்கிறீர்கள் என்றால் அந்த வேலையை புதன்கிழமையாக செய்ய வேண்டும். நாங்கள் செவ்வாய்க்கிழமை பூஜை செய்வாறு இந்த இடத்தில் சித்தரித்து கூறப்போகிறேன். திங்கட்கிழமை அன்று வீடு முழுவதும் பசும் சாணமிட்டு மெழுகியோ, அடுத்தது நீர் விட்டு கழுவையோ தூய்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டு வாசற்படியிலும் பூஜை அறையிலும் நீங்கள் வாயிலும் மாவிளை தோரணங்கள் கட்ட வேண்டும். பசுவின் பால், அடுத்ததாக கடல் நீர், பசுங்கோமியம் ஆகியவற்றை காலையிலேயே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். சக்தி வழிபாட்டுக்கு தாமரை, அடுத்ததாக செம்பருத்தி, சாமந்தி, முல்லை, தவனம், சம்பங்கி, பிச்சிப்பூ, இருவாசி மலர், கொழுந்து ஆகியவற்றை சேகரித்து கொண்டு பரம்பொருள் விநாயகப் பெருமானுக்கு வழிபட்டு, அடுத்ததாக அவரை முதலில் வழிபட்ட பின்னரே, அதாவது பரம்பொருள் விநாயகப் பெருமானிடம் நாங்கள் மனதில் துணிச்சல் பெற வேண்டும், ஆதலால் உனக்கு முதற் பூஜை கொடுக்கிறேன் என பரம்பொருள் விநாயகப் பெருமானை ஒரு குமிழாக மஞ்சளால் பிடித்து அருகம்புல் சாத்தி அவருக்கு நிவேதன குலுக்கட்டை படைத்து அவரை வழிபட்ட பிறகு அடுத்ததாக சக்தி வழிபாட்டை ஆரம்பிக்க வேண்டும். அடுத்ததாக இவை தவிர நெய், தேங்காய், எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், வேப்ப எண்ணெய், அடுத்ததாக இவற்றை அனைத்தையும் சேகரித்து வைத்து கொண்டு திரிகளையும், கலச செம்பு, தேங்காய் பழம், அவள் பொறிகடலை ஆகியவற்றையும், கனி வகைகளையும், கற்பூரம், எலுமிச்சம்பழம் ஆகியவற்றையும், மஞ்சள், நீலம், கருப்பு, ஊதா, பச்சை, ஆரஞ்சு, சிவப்பு ஆகிய 7 வண்ணங்களில் பட்டு துணிகளையும், குளிக்கும் மஞ்சள், மாங்கல்ய கயிறு, உயர்ந்த குங்குமம் ஆகியவற்றையும் தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும். சித்திரான வகைகள் சுண்டல், மாவிளக்கு, மாவு ஆகியவற்றையும், அத்தர், புனுகு, மல்லிகை சென்று ஆகியவற்றையும், பஞ்சாமிர்தம், இளநீர், பானகம், நீர் ஆகியவற்றையும் விரைவிலேயே தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை அதிகாலை வீடு முழுவதும் கடல் நீரையும் கோமியத்தையும் கலந்து தெளிக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு அறையில் நடுப்பகுதியில் சுவரில் தரையிலிருந்து 2 அடி உயரத்தில் 1 அடி வட்டத்தில் அரை மஞ்சள் கயிறு பூச வேண்டும். அடுத்ததாக அதன் நடுவில் குங்குமத்தால் நீட்டமாக 3 கோடுகளை இட வேண்டும். நடுக்கோட்டில் மஞ்சள் குங்குமத்தால் திலகம் இட வேண்டும். வட்டத்தின் மேல் பகுதியில் சிறிய ஆணி அடித்து அரைந்து அதில் மல்லிகை மலரை சூட்ட வேண்டும். இந்த வட்டத்தின் கீழே தலையில் தலைவாழை இலை விரித்து அதில் தாம்பூலம் வைத்து அதில் பச்சரிசி பரப்ப வேண்டும். அதன் மீது கலசத்தை வைக்க வேண்டும். கலசத்திற்கு அதன் மீதுள்ள தேங்காய்க்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும். அவற்றை மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். 5 முக குத்து விளக்கில் 4 எண்ணெய்களையும் ஊற்றி ஏற்ற வேண்டும். கலசத்திற்கு அருகே நெய் மற்றும் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும்.
மஞ்சள் தூளிலோ பசுஞ்சாணத்திலோ பிள்ளையார் பிடித்து அருகம்புல் சாற்றப்பட்டு விநாயகருக்கு திலகமிட்டு மலர்கள் சாத்த வைக்க வேண்டும். பூஜை அறை முழுவதும் வாசனை திரவியங்களை தெளித்து வாயிலில் இருந்து பூஜை செய்யும் வரை பீடம் வரை எவரும் குறுக்கே நிற்காமல் வழிவிட்டு வைக்க வேண்டும். அடுத்ததாக வாயிலில் அகல் விளக்கேற்றி வைக்க வேண்டும். முதலில் பரம்பொருள் பிள்ளையார் பூஜையை முடித்துவிட்டு நிவேதன பொருட்களை கலசத்தின் முன் திறந்து வைத்துவிட்டு தேங்காய் உடைத்து நறுமண புகை இட வேண்டும். தேவியின் மந்திரங்களை கூறி மலர்கள் அர்ச்சனை செய்ய வேண்டும். தேவியின் மந்திரம் தெரியவில்லை என்றால் கண்டிப்பாக பரம்பொருள் சக்தியை மனதில் நினைத்து வழிபட்டாலே போதுமானது. தேவி கலசத்தில் வந்து அமர்வதாக ஐதீகமாக இருப்பதனால் அவரை மனதில் நினைக்க வேண்டும். தேவியின் ஸ்தோத்திரங்களை வாய்விட்டு மனமிட்டு உச்சரித்து அந்த அறையில் இருப்போர் எல்லோரும் சொல்ல வேண்டும். தேவியின் ஸ்தோத்திரங்களை சொல்லி முடித்த பிறகு கற்பூர தீபதாராணை செய்து தேவி அமர்ந்த கலசத்தை சாஷ்டாங்கமாக உடல் 8 உறுப்புகளும் தரையில் படும்படி வணக்கம் செய்ய வேண்டும். அதன் பிறகு மீண்டும் கற்பூர ஆரத்தி எடுத்து தேவியின் கலசம் பீடம் ஆகியவற்றை காட்டிவிட்டு வீடு முழுவதும் வாசல் வரை கற்பூர ஆரத்தி எடுத்து காட்ட வேண்டும். அதன் பிறகு ஒரு தட்டில் 7 வண்ண துணிகளையும் வைக்க வேண்டும். ஒவ்வொரு துணி மீதும் தாம்பழம், மஞ்சள் துண்டு, குங்கும பொட்டலம், தாலிக்கயிறு ஆகியவற்றை வைக்க வேண்டும். பிறகு அது கிழக்கு முகமாக சுமங்கலி பெண்கள் ஒவ்வொருவராக வர சொல்லி அடுத்தடுத்து கிழக்கு முகமாக நின்று ஒரு துணியை எடுத்து கொள்ளுமாறு அவர்களிடம் சொல்ல வேண்டும். பின்பு அவர்களுக்கு பிரசாதங்களையும் கொடுத்து கண்டிப்பாக வழி அனுப்ப வேண்டும். முதல் செவ்வாய்க்கிழமை என்று இந்த முறைப்படி செய்ய வேண்டும். அடுத்து வரும் செவ்வாய்க்கிழமைகள் பூஜைக்கு துணிகள், சித்திரானங்கள், கனிவைகள் வேண்டாம். மலர்கள் ஓரளவு போதும். மற்றவை யாவும் முதல் செவ்வாய்க்கிழமை தவிர்த்த மற்ற செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் இயன்ற அளவு செய்தால் போதும். இந்த முறைப்படி 21 செவ்வாய்க்கிழமை செய்ய வேண்டும். இவ்வாறு 21 செவ்வாய்க்கிழமை என்று காமாட்சி விளக்கு ஒன்றை பூஜையில் வைத்து சுமங்கலி பெண்ணுக்கு அந்த விளக்கை தானமாக தரலாம். தானங்கள் உயர்ந்தது தீபதானம் என்று கருட புராணம் கூறுகிறது. இந்த முறைப்படி சக்தி தேவி வழிபட்டால் வலிமை, துணிவு, வைராகியம் மற்றும் எல்லா நலன்களும் கண்டிப்பாக ஏற்படும் என்கிறது தேவி புராணம். ஒரு மனிதன் எந்தவித துணிச்சலும் இன்றி மன பயத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு சக்தி வழிபாடு செய்தால் கண்டிப்பாக மன வலிமை பெற்று எந்த ஒரு காரியத்திலும் கண்டிப்பாக வெற்றி வந்து விடுவார். முழு மனதோடு நம்பிக்கையோடு இந்த பூஜையை செய்து வந்தால் கண்டிப்பாக மன பயம் நீங்கி அவர் துணிச்சல் மிக்க வீரராக மாறி எந்த ஒரு தொழிலையும் ஒரு பயமின்றி தாராளமாக உள்ளே புகுந்து செய்து வெற்றி பெறுவார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.